ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் வழுவழுப்பில்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக நீங்கள் பிஞ்சு வெண்டைக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிஞ்சு வெண்டைக்காவை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் எடுத்து அதோட நுனி பகுதியை பெருவிரலால் உடைச்சி பார்த்தீங்கன்னா அது சுலபமாகவே உடஞ்சிரும். அப்படி உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த வெண்டைக்காய் ரொம்பவே பிஞ்சு வெண்டைக்காய் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்து தண்ணியில் நல்லாவே கழுவி இந்த தண்ணியை உலர வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம பொரியல் பண்ணும்போது வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காயோட மேல் பகுதியை இந்த மாதிரி வெட்டிடுங்க. வெட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பொரியல் பண்ணும்போது இந்த வெண்டைக்காய்கள் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காய்களையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லா வெண்டைக்காய்களையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வழுவழுப்பில்லாத வெண்டைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பொரியலை பார்த்தீங்கன்னா மூடி போடாமலே வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் இந்த எண்ணெயில் நல்லா சுருண்டு வாரது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ரொம்பவே நிதானமாக பண்ணுங்கள். மிதமான தீயில வச்சு பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு. இடையில நீங்கள் மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த வெண்டைக்காய் பொரியலில் வழுவழுப்பு தன்மையே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஈரப்பதம் இல்லாமல் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த வெண்டைக்காய்களை இந்த கடாயில் நல்லாவே பரத்தி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா வெண்டைக்காயுமே நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் ரொம்பவே சுருண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வெண்டைக்காய் பொரியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான சூப்பரான வேற ஒரு ரெசிபியை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.